அனைவருக்கும் வணக்கம். நான் நீலம் பிஜே பிரதீப் ஜெயசுதாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது, ஸ்டெர்லைட்டை திறப்பதற்காக ஒரு சிலர் முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெர்லைட்டை வச்சு இங்கே தூத்துக்குடியில் என்ன பாதிப்பு இருக்குது, என்ன இயற்கை சூழல் மாசாக இருக்குது, அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, ஸ்டெர்லைட்டின் மூலியமாக ஏறத்தாழ 15 பேர் இந்த மண்ணின் மைந்தர்கள், தூத்துக்குடியினுடைய மண்ணின் மைந்தர்கள், தூத்துக்குடி மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒற்றை சிந்தனையோடு இங்கே உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இங்கே சொல்கிறவங்க நாங்கள் 20,000 பேருடைய வாழ்வாதாரம் அழிஞ்சிட்டு எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்டெர்லைட்டை வச்சு தான் நீங்கள் பிறக்கலை. இந்த ஸ்டெர்லைட்டை வச்சு, இந்த ஸ்டெர்லைட்டின் மூலிமா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுட்டு ஸ்டெர்லைட் இல்லாதனால நாங்கள் இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள, இந்த அப்பாவி மக்களை இங்கே இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன அரசியல் கட்சிகளும் சரி, இங்கே ஸ்டெர்லைட்டின் மூலியமாய் தொழில் செய்து அதன் மூலியமாய் வருமானங்களை தேடி கொண்டிருந்த ஒரு சிலர் இப்போ அதனுடைய வருமானம் போனதுனாலையும் அவங்களுடைய சுயநலம் மிக்க அவங்களுடைய எண்ணத்தினாலையும் இப்போ அந்த மக்களை அப்பாவி தூத்துக்குடி மக்களை தூண்டி விட்டு ஸ்டெர்லைட்டை திறப்பதற்காக வேதாந்தா நிறுவனமும் இந்த கைக்கூலிகளும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நானும் சொல்கிறேன், ஸ்டெர்லைட்னால் பாதிப்பு இருக்குது இல்லை, அந்த கான்செப்டே வேண்டாம். ஸ்டெர்லைட்னால் 15 பேருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. அது எதற்காக? அவங்க குடும்பத்துக்காண்டியா, இல்லைன்னா அவங்களுடைய நலனுக்காண்டியா, இல்லைன்னா உங்களை மாதிரி அவங்களுடைய சோத்துக்காண்டி போய் போராட்டம் பண்ணாங்களா? சோறு எங்களுக்கு இல்லை, இல்லைன்னா நான் எங்கள் வாழ்வாதாரம் போயிட்டுன்னு சொல்லி போராடி சாகலை. தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வாதாரமும் அவருடைய வாழ்க்கையும் அழிக்கப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய சுயநலத்தை மறந்து பொதுநலமாக செயல்பட்டவங்க. அப்படி இருக்கிற தியாகிகளுடைய மரணத்தை நம்ம மறந்து, இதனால் ஸ்டெர்லைட் மூலியமாக அன்றைக்கு இருந்த ஆளும் கட்சியாகிய ஏடிஎம்கேன் மூலியமாக இங்கே காவல்துறையினரனாலேயே மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, மனிதாபிமானம் இல்லாமல். அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்களுக்கு சோத்துக்கு இல்லை, இன்றைக்கி 20,000 பேர்த்துக்குடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுனா, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு போயிருக்குன்னா நீங்கள் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கிட்ட முறையிடுங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன தொழில் பண்ணலாம். நீங்கள் ஸ்டெர்லைட்டில் வேலை பார்த்த இந்த 20,000 பேரும் இங்கே பெரிய பெரிய அதிகாரத்தில், ஸ்டெர்லைட்டுக்குள்ளே அதிகாரமான மிக்க போஸ்டிங்கில் இல்லை, தினக்கூலிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. சாதாரண ஆட்கள் தானே. இந்த சாதாரண மக்களுக்கு இந்த உலகத்தில், இந்த தூத்துக்குடியில் எப்படி வாழணுங்கிறது தெரியும். அந்த மக்களை தூண்டி விட்டு இந்த பண வெறியர்களும் மனிதாபிமானமற்றவர்கள், தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட்டை வச்சு ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மக்களை தூண்டி விட்டு இப்போ சில போராட்டங்களையும் கலெக்டர் அவர்கள்ட்டையும் அங்கங்கேயும் மனுவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்போ இருக்கிற திமுக அரசை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்கு ஏதாட்டும் வழி செய்யணும்னு சொல்லி வேதாந்தா நிறுவனம் கூட சேர்ந்து இவங்க ஏதோ ஒரு குட்டி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம், சோத்துக்கு வழி இல்லாததற்கும் உயிர் பிரிந்ததற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. யாருக்காண்டி செத்தவன், யாருக்காண்டி போராடினானவன், இங்கே இருக்கிறவன் அடி வாங்கினவன், அன்றைய நாட்களில் பல வழக்குகளை வாங்கினவங்க, ஸ்டெர்லைட்டு மக்களுக்காண்டி போராடினவங்க மேலே ஃபுல்லாக வழக்கு போட்டாங்க. இந்த அன்றைய இருந்த ஆளும் அரசு, அன்றைக்கு இருந்த இந்த அதிமுக அரசானது அவ்வளோ பேர் மேலே வழக்கு போட்டாங்க. அப்படி வழக்கு போட்டு வழக்கை சந்தித்து இன்னும் நூடுல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சோத்துக்கு வழியில் எங்களுக்கு அதாயிட்டு இதாயிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கூட்டு இதை ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய அறிஞர்களை கூட்டு ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் திறங்கங்கிங்க. அதெல்லாம் அங்கே முக்கியம் இல்லைங்க. உயிர் போயிருக்கு, செத்துருக்குறான் மனிதனை குருவி சுடுற மாதிரி, காக்கா சுடுற மாதிரி எந்த மனிதாபிமானமும் இல்லாமல் கலெக்டர் அலுவலகத்துக்கு வெறும் பெட்டிஷன் கொடுக்க போனவங்களை அங்கே ஒரு வன்முறை ஏற்படுத்தி என்னமோ வன்முறை நடந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கு. யார்? அரசு. அன்னைக்கு இருந்த ஆளும் அரசு இதை செஞ்சுருக்கு. நாளைக்கு ஸ்டெர்லைட்டை திறப்பீங்க, செத்தவனுடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. செத்தவனு ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாருமே இளைஞர்கள் குடும்பத்துக்கு முக்கியமான தூணாக இருந்தவங்க. இன்றைக்கி அவன் குடும்பம் நடுத்தருவில் நிற்கி செத்ததுனால யாருக்காண்டி? இந்த தூத்துக்குடியில் உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கு, தூத்துக்குடிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். ஆனால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன லெட்டர்பேடு கட்சிகளையும் ஒரு சில பத்திரிகையாளர்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த வேதாந்தா நிர்வாகம் எப்படியாட்டு ஸ்டெர்லைட்டை திறக்கணுங்கிறதுக்கு அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு சில வயசான வாழ்க்கையில் வயசாகி அவங்க குடும்பத்துக்கு எல்லா விதமான சொத்துக்களையும் சேர்த்து வச்சவங்க பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பிள்ளைங்க இறந்துருந்தால் வந்திருப்பாங்களா?
இப்போ நம்ம இங்கே என்ன பேச வரோம், ஸ்டெர்லைட்டின் மூலயமா பாதிப்பு இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவதுங்க. ஸ்டெர்லைட்டின் மூலயமா தூத்துக்குடி மக்கள் 15 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான், செத்து போயிருக்கான். நிறைய பேர் மேலே வழக்கு இருந்திருக்கு, வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்படிலாம் பல பாதிப்புக்குள்ளாக ஸ்டெர்லைட்னால் இயற்கையாக என்னென்ன பாதிப்பு இருக்கோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து செயற்கையாக இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. எதுக்காண்டி, யாருக்காண்டி போராடினானுவன், யாருக்காண்டி புரட்சி பண்ணானுவன், யாருக்காண்டி வந்து ரோட்டில் நின்னானுவன், எல்லாம் நமக்காண்டி. நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி, நம்மளுடைய இன்னைக்கு சோத்துக்கு வழியிலன்னு சொல்கிறவங்களுடைய உயிர் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி, சோத்துக்கு வழியிலன்னு சொல்கிறவங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்காண்டி போராடி செத்துருக்கான். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய மரணத்தை நீங்கள் ஒரு துச்சமாக எண்ணி இன்றைக்கி சோத்துக்கு வழியில் கஞ்சிக்கு வழியில்னு ஒரு சில சின்ன சின்ன கிராமங்களை ஏவி விட்டு அதுக்கு பின்னணியாக நல்லா படித்தவங்க மாதிரி வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க. கொஞ்சமாட்டும் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை இப்படி வந்து, அதாவது உங்கள் வாழ்வாதாரத்துக்காண்டியே உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் போராடலை, சோத்துக்கு வெளியிலன்னு சொல்லி வயசானவங்களையும் பாமர மக்களையும் உசுப்பேற்றி விட்டு தூண்டி விட்டு அதன் மூலிமா குளிர்காயிரம் தான் வந்துட்டு இருக்கானே தவிர, உங்கள் குடும்பத்தில் உள்ளவன் அடுத்தவன் நல்லா இருக்குன்னு வந்திருப்பானா? அதே சுயநல எண்ணம் தான் அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் வீட்டில் படுத்து தூங்கியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி யாரை பற்றியும் கவலைப்படாமல், செத்தவங்க குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், இன்னும் ஸ்டெர்லைட்டை வச்சு இன்னும் திறந்தா எவன் சாவ போகிறான்னு தெரியல. அப்பவும் நீங்கள் வீட்டில் நல்லா சொகுசாக தான் இருக்க போகிறீங்க. சொகுசாக நீங்கள் இருந்துட்டு எவனோ ஒருத்தன் சாவுவான். அப்போ இங்கே அது மேட்டரில் எத்தனை வட மாநிலத்தில் உள்ளவன் ஸ்டெர்லைட்டுக்குள்ளே அதிகாரமான போஸ்டிங்கில் இருந்தால் நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க? எப்படி? அப்போ ஸ்டெர்லைட் வேதாந்த நிறுவனம் எப்படியாட்டும் ஸ்டெர்லைட்டை திறக்கணும் முனைப்போட செயல்படுறாங்க. அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு சில கைக்கூலிகளும் சேர்ந்துக்கிட்டு எந்த விதமான மனசாட்சியும் மனிதாபிமானமும் இல்லாமல் செயல்படுறீங்க. தூத்துக்குடியுடைய மக்களுக்கு ஒன்று விரும்புகிறாது என்னென்னா, ஒன்று சேராமல் ஸ்டெர்லைட்டை நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த பாதிப்பு இல்லை, உண்மையிலே என் வீட்டில் எந்த பாதிப்பு இல்லை, எவனும் சாவலை ஸ்டெர்லைட்டுக்காக வேண்டி. ஆனால் செத்தவன் வீட்டில் இருக்கிற பாதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செத்தவங்க எல்லாருமே நமக்காண்டி, நம்ம பிள்ளைகளுக்காண்டி, நம்ம குடும்பத்துக்காண்டி, நம்ம தூத்துக்குடி மக்களுக்காண்டி போராடி செத்தவனுவன். வெளியூர்லேருந்து எவனும் வந்து சாவலை, வெளியூர்லேருந்து எவனும் போராடலை. இதே வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பார்த்துருந்தானா அவன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிருப்பான். அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம்? ஒரு நினைவிடம் கிடையாது, ஒரு மணிமண்டபம் கிடையாது. யாருக்கெல்லாமோ சாதி ரீதியில், அரசியல் ரீதியில், கட்சி ரீதியில் நினைவு மண்டபங்களையும் இதையும் கட்டி வச்சுருக்குறோம். ஆனால் தமிழன்கிற ஒரு உணர்வு இல்லை, தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்கள்ங்கிற ஒரு உணர்வு இல்லை நம்மளுக்கு. இன்றைக்கி நம்ம ஊருக்காரன் திறக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிட்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை வச்சு யாரும் பிறக்கலை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெர்லைட் வந்ததுனால தான் நான் பிறந்தேன், ஸ்டெர்லைட்னால தான் நான் வளர்ந்தேன். இன்றைக்கி ஸ்டெர்லைட் இல்லை, என்னால் வாழ முடியலன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பெரிய தவறு. அதனால் ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது.